நிஃப்டி எக்ஸ்பைரி டே ட்ரேடிங் குட் வால்டாலிட்டியாக இருந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி டவுன் ட்ரெண்ட் வந்துச்சு. ஸோ மார்னிங்கே சில பேர் வந்து அப் ட்ரெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணீங்க. பட் நம்மளுக்கு ஒரு டவுன் ட்ரெண்ட் வந்துட்டு தான் அதுக்கப்புறம் ஒரு ரிவர்சல் கன்ஃபர்மேஷன் தான் அந்த ஒரு அப் ட்ரெண்ட் வந்து போனது. ஸோ ஓவராலாக இன்றைக்கி டே பார்த்திங்க அப்படின்னா ஒரு இன்வெஸ்டருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 21 பாயிண்ட்ஸ், அதாவது ஒரு 0.9% வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ப்ராஃபிட்டாக இருக்கும். பட் ட்ரேடர்ஸ் எல்லாமே நிறையா லாஸும் பண்ணியிருக்கலாம், நிறையா ப்ராஃபிட்டும் பண்ணியிருக்கலாம். ஒரு வால்டாலிட்டி டேயில் மோஸ்ட்லி ஒரு சின்ன என்ட்ரிஸ் எடுக்கிறதுக்கு எல்லாமே ட்ரை பண்ணிட்டு இருப்பீங்க. பட் இன்றைக்கி ஒரு பெரிய பாயிண்ட்ஸே மார்க்கெட் வந்து கேப்சர் பண்ணுற மாதிரி கொடுத்து மார்னிங் வந்து நம்ம ஒரு என்ட்ரி வந்து ப்ரொவைட் பண்ண ரெடியாக இருந்தோம். பட் அது நம்மளுக்கு ஒரு 1:1க்கான டார்கெட் தான் உங்களுக்கு கொடுக்குற லெவலில் இருந்தனால நம்ம விட்டாச்சு. ஸோ அதுக்கப்புறம் மார்க்கெட் நம்மளுக்கு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண லெவல்ஸ் வரை வந்துட்டு அதுக்கப்புறம் ரீட்ரெஸ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு ரிவர்ஸ்லான ரேஞ்சில் இருந்து தான் அதுக்கப்புறம் ஒரு கன்சால்டேட் பண்ணிட்டு தான் இந்த ஒரு அப் ட்ரெண்டே வந்து போனது. ஸோ இந்த ட்ரெண்ட் எல்லாமே டெய்லியுமே நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. இது ஒரு டே வந்து நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு மூவ்மெண்ட் வந்து கொடுத்துருக்குன்னா ஒரு ரிவர்சல் ஏரியாவில் தான் கொடுத்துருக்கு. ஸோ எனக்கே வந்து அடுத்த ரீட்ரெஸ்ட் கன்ஃபர்மேஷன் தான் கொடுத்தா மட்டும் தான் எனக்கே இது என்ட்ரி, இல்லைனா ஸோ இது ஃபுல்லாக வந்து அப் ட்ரெண்ட் தான் போயிருக்கு. ஓகே, இப்போ நம்மளுக்கு ஃப்ரைடே வந்து இந்த வீக் நம்மளுக்கு ரொம்ப க்ரூஷியலான வீக்குன்ட்டு நம்ம ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருந்தோம். ஸோ அப்போ இந்த வீக்கில் எப்படி க்ளோஸ் ஆகுதோ அதை பேஸ் பண்ணி தான் லாங் டர்முக்கான ரெசிஸ்டன்ஸு சப்போர்ட்டே நம்மளால் கிளியராக வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும். அதில் 24,400 வந்து நம்மளுக்கு உடச்சிருக்கு. ஸோ அப்போ நெக்ஸ்ட் இதோட க்ளோசிங் ரொம்ப முக்கியமானது. இந்த க்ளோசிங்கை பேஸ் பண்ணி அதோட லோ பிரேக் பண்ணுறதை பேஸ் பண்ணி தான் நிஃப்டி வந்து 19,000 போகுமா இல்லை 26,000 போகுமாங்கிறது நம்மளுக்கு கன்ஃபார்ம் ஆகும். ஸோ அப்போ நம்ம நாளைக்கு டேவும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். பட் நாளைக்கு டேக்கான ட்ரேடிங் ஐடியா என்னோட ட்ரேடிங் ஐடியா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஜஸ்ட் ஒன் ஆஃப் த ஒரு ரிவர்சல் ஏரியா தான். பெரிய க்ரூஷியல் லெவல் சப்போர்ட் ஏரியாலாம் கிடையாது, ஒரு ரிவர்சல் ஏரியா தான். இந்த ரிவர்சல் ஏரியாக்கான பாசிபிலிட்டிஸ் ஆல்ரெடி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதான். அதாவது 24,734க்கு மேலே பிரேக் ஆகிட்டு இந்த 25,000 ஏரியாவை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் கரண்ட்டு வந்து கிரியேட் பண்ணிகிட்ருக்கு. அதுக்கு 734 பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா ஒரு 300 பாயிண்ட்ஸ் அபோவ் வந்து நம்மளுக்கு ஒரு அப் ட்ரெண்டுக்கு வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் கிடச்சுன்னா அப் ட்ரெண்ட் என்ட்ரி ஃபோக்கஸ் பண்ணலாம். இதை பிரேக் பண்ணல அப்படின்னா சேம் இங்கேருந்து அகைன் வந்து செல் என்ட்ரி தான் ஃபோக்கஸ் பண்ணுறோம். அந்த செல் என்ட்ரி பார்த்தீங்கன்னா 24,345 வரைக்கும் அகைன் வந்து என்ட்ரி வந்து ஃபோக்கஸ் பண்ணுவோம். பட் இது ஃபண்டமெண்டல் மூவ்மெண்ட்டாக டெக்னிக்கல் மூவ்மெண்ட் தான். டெக்னிக்கலி ஒரு ரிவர்சல் மூவ்மெண்ட் மட்டும் தான் கிளியராக கிடச்சிருக்கு. ஃபண்டமெண்டலில் எனக்கு எந்த நியூஸ் வந்து கன்ஃபர்மேஷன்லாம் எதுவும் கிடைக்கல. அப்போ எனக்கான ட்ரேட் வந்து இந்த என்ட்ரிஸ் நல்லா கிளியராக இருந்துச்சு. இந்த என்ட்ரி இருந்துச்சு, அதுக்கப்புறம் இந்த என்ட்ரி இருந்துச்சு. உங்களுக்கு அது இடையில வந்து லைவ் கட் ஆனால் நம்மளால் என்ட்ரி வந்து கொடுக்க முடியல. மேபி நாளிலிருந்து நம்ம ட்ரை பண்ணலாம். பட் இந்த என்ட்ரி வந்து எனக்கு ரிவர்சலுக்கான கன்ஃபர்மேஷன் இருந்துச்சு. பட் ஒரே ஒரு கேண்டில் எனக்கு அப் ட்ரெண்ட் போனனால, ஸோ அதாவது இந்த கேண்டிலுக்கு அப்புறம் நம்மளுக்கு அப் ட்ரெண்ட் ஸ்ட்ராங்காக போனனால அப்படியே எடுத்தோம்னா டே ஹை வரைக்கும் தான் டார்கெட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம். ஸோ அப்போ இவ்வளோ பாயிண்ட்ஸ் வந்து 200 பாயிண்ட்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. நம்மளோட எக்ஸ்பெக்டேஷனில் ஒரு 100 பாயிண்ட்ஸ் இருந்திருக்கும் ஒரு ரிவர்சல் என்ட்ரி. ஸோ இவ்வளோ தான் நம்மளுக்கு கிடச்சக்கூடிய கன்ஃபர்மேஷன். இப்போ இந்த வியூவை பேஸ் பண்ணி நாளைக்கு எனக்கு என்னன்னா நியூட்ரல் ஆர் கேப் அப் இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகிட்டு எனக்கு எக்ஸாக்டாக வந்து 24,548 அப் ட்ரெண்ட் போச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் நான் வந்து 24,775 வரைக்கும் அப் ட்ரெண்ட் வந்து ஃபோக்கஸ் பண்ணுவேன். 24,775 வரைக்கும் இந்த ஏரியா வரைக்கும் அப் ட்ரெண்ட் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ இந்த ஏரியாவிலேருந்து எப்போ நம்மளுக்கு பிரேக் ஆகுதோ, அந்த ஏரியாவுக்கு மேலே எப்போ நம்மளுக்கு பிரேக் ஆகுதோ, ஸோ அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு 24,926 to 25,000 இந்த லெவல் வரையும் ஃபோக்கஸ் பண்ண முடியும். அப்போ இந்த ஏரியாவிலேருந்து அப்போ கிளியரான வியூ என்னென்னா, இங்கேருந்து நம்மளுக்கு இந்த பவுண்டரிஸ்குள்ளேருந்து எங்கே சப்போர்ட் எடுத்துச்சினாலும் அப் ட்ரெண்ட் ஃபோக்கஸ் பண்ணி இவ்வளோ தூரம் ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஸோ அங்கேருந்து நம்மளுக்கு நெக்ஸ்ட்டு செல்லுக்கான கன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறப்ப அப்போ இங்கேருந்து கிளியராக நம்ம செல்லு வந்து 24,375 வரைக்குமே நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். அதாவது இந்த ரேஞ்ச் வரைக்குமே. அப்போ இது ரெண்டு கிளியர் ஐடியா தான். அப்போ இந்த வியூவில் இருந்துச்சுன்னா அப் ட்ரெண்ட் ஃபோக்கஸ் பண்ணுவேன், இங்கே கன்ஃபர்மேஷன் கிடச்சா டவுன் ட்ரெண்ட் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இப்போ நம்மளுக்கு என்னென்னா இந்த ட்ரெண்டோட ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணியிருக்கனால நம்மளுக்கு ஒரு ரீட்ரஸ்ட் வந்துட்டு அப் ட்ரெண்ட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ்லாம் கரண்ட்லி வந்து நம்மளுக்கு நிஃப்டி வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ நாளைக்கு டே எப்படி ஓப்பன் ஆகுதுங்கிறத பேஸ் பண்ணி நம்ம லைவில் வந்து லைவோட ப்ரெடிக்ஷனே ஷேர் பண்ணுவோம். நெக்ஸ்ட் என்ட்ரிஸ் கிடச்சினாலும் நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ நீங்கள் என்ன நம்மளோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எப்படி யாராவது ஸ்டாக் மார்க்கெட் பற்றி லேர்ன் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து அனலைஸ் வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. ஐ எம் நாட் ஏ செபி ரெஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மென்ட் அட்வைசர். திஸ் வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல்லி எஜுகேஷன் பர்பஸ் ஒன்லி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.